Assalamualaikum, madam. Assalamualaikum, madam. Walaikum assalam, girls. Assalamualaikum, madam. Walaikum assalam. எல்லாரும் வந்துட்டாங்களா? இன்னும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். மேடம் நார்மலா மூணு உங்களோட பேர் போல கிளாஸ்ல ஜூம் லெசன்ஸ்க்கு பொதுவா எத்தனை பேர் மாதிரி மத்த பாடங்களுக்கு ஜாயின் ஆகுற? 16 17 மாதிரி 16 17. போதும் மேடம். ஓகே. ஒரு 17 18 மாதிரி ஜாயின் ஆவாங்க மேடம். ஜாயின் ஆவாங்கன்னா ஓகே. நான் இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். Well, take out your pupils books also. கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசி செய்யுமா இன்னைக்கு லெசனை ஃபுல்லா தமிழ்ல படிக்காம? ஓகே மேடம். ஆ ஓகே மேடம். ஓகே. ஓகே மேடம். ஓகே So I hope everybody can understand English, right? Does anybody have problems in understanding English when I teach in English? You can't be silent, you have to talk. No madam, we all can understand. Yeah, then okay, very good. So I'll start the lesson because after 40 minutes, automatically Zoom will be closed. So before that, we'll start a lesson and we'll do something. So take out your pupils books. I'm going to share my screen now. Okay. Can you see my screen? I have shared your textbook. Yeah madam. We can see. Yes, madam, we can see. You can see. I'm going to mute you all. Later, I'll give you time to talk. Okay. If not, I won't be able to do the lesson properly. Well, last week we did a lesson. I explained you this part. Okay. I explained about this passage and I asked you to do this activity. So I hope you all have done this activity. We'll just go through this and then we'll start. Just give me a minute. Okay, so I hope all of you have answered this question. We'll just go through the answers and next after that we'll go to the poem. First of all, examples taken from nature. So I'll ask you to open the cameras. Okay, you have to show your books to me now. Get ready to switch on the cameras. I don't want to see your faces, but I want to see the books. Are you ready? Not the textbook, the writing book. Answers. Yeah. Can you show the books? I have to see whether you have answered the questions. Madam, wait.
ஃபர்ஹா. கை தான் விளங்குது ஃபர்ஹா. நல்லா காப்பி காட்டுங்க. Okay, you have answered. Table எங்க? Where's the table? Okay, ஃபர்ஹா okay. Others? காட்டலாட்டி செஞ்சில்லன்னு தான் அர்த்தம். மேடம் எங்களோட போன்ல வீடியோ ஆன் பண்ண கஷ்டம். மத்தவங்க எல்லாத்தையும் கஷ்டமா வீடியோ ஆன் பண்ண? செஞ்சுக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் செய்யல? ஒர்க் செய்யலன்னு சொன்னாமா எங்களுக்கு அதுக்காக கண்டினியூ பண்ணி கொண்டு போறது கஷ்டம். somehow I can see your fingers only. காப்பியை காட்டுங்க. Yeah. Is this the poem? 44. 4.4. Poem okay. The other, this thing, the table okay. Somehow also okay. ரெண்டு பேர் காட்டிட்டீங்க. Good. அடுத்த ஆட்கள் ஃபர்ஹா and somehow short. Anyways, அடுத்த ஆட்கள் இப்ப எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டீங்க. இதுல எத்தனை பேர் செய்யலன்னு சொல்றீங்களா கொஞ்சம்? Who didn't do this? ஷாஹா செய்யலையா? இப்ப இந்த ஒர்க்கர் செய்யறா இல்லையான்னு பார்க்க வேணும். சரியா? பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களா உங்களுக்கு கிட்ட? இப்ப உம்மா இருக்கிறாங்களா வீட்டுல? கொஞ்சம் போன் உம்மா கிட்ட கொஞ்சம் கொடுங்களே. அவங்க நான் என்ன செய்யணும்னு கொஞ்சம் சொல்லிடுறேன். அப்ப அவங்க பாப்பாங்க தானே. உம்மா கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க பாப்போம். ரெண்டு பேர் செஞ்சு காட்டுங்க. செஞ்சுக்கிறேன்னா காட்ட வேணும். அப்பதான் தெரியும் செஞ்சுக்கிறீங்களா இல்லையாண்டு. ஷம்ஹாம் ஃபர்ஹாம் காட்டிட்டாங்க. அத்தியா நல்லா கொப்பியை தூக்கி காட்டுங்க பாப்போம். ஓகே, மத்த ஆக்டிவிட்டி போயம். நீங்களோட ஃபேஸ காட்ட தேவையில்ல, புக்கை காட்டினா போதும். ஓகே, நான் பேரண்ட்ஸுக்கு பிறகு ஒரு மெசேஜ் ஒன்று போடுறேன். அந்த மெசேஜை பேரண்ட்ஸுக்கு காட்டுங்க. இதுக்கு பிறகு லெசனுக்கு வர நேரம் முந்தின நாள் அந்த ஆக்டிவிட்டியை ரெடி பண்ணி வச்சு கொண்டு வாங்க. அதை டிஸ்கஸ் பண்ண நேரம் நீங்கள் கரெக்ட் பண்ண வேணும். ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு த லெசன் அகெயின் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் இனஃப் டைம். ஆல்ரெடி கிரேட் 10 நாட்களோட சரியான கோவத்தில் இருக்கிறேன். நான் ஒர்க் செய்யாமல் எல்லா கிளாஸோடையும் கோவிச்சு கொண்டு செய்யல அது இந்த வேலை. ஸோ நீங்கள் நல்ல பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், சொன்ன வேலையை செய்யக்கூடிய பிள்ளைகள், நீங்கள் நல்ல பிள்ளைகள்னால இதுக்கு பிறகு வார நேரம் அவ்வளோ பேரும் கொப்பியில் ஆக்டிவிட்டியை செஞ்சு கொள்ள வேணும். கொப்பியை காட்ட சொன்னால் ஆன் பண்ணி வீடியோவில் காட்ட வேணும். சரியா? இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, அதனால் உங்களோட ஃபேஸ் காட்ட தேவையில்ல. அப்படி உங்களுக்கு வந்து எடுத்தோடனே ஃபேஸ் விளங்குற மாதிரி நல்லா ஒழுங்காக உடுத்துக்கொண்டு ஷோலண்டெல்லாம் போட்டுக்கொண்டு அழகாக வந்து ரெடியாகி கிளாஸுக்கு வாங்க. பெட்டில் படுத்துக்கொண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டர்லேருந்து கொண்டு வராமல் ஒழுங்காக உடுத்துக்கொண்டு ஷோலண்டெல்லாம் போட்டுக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ ஓன் ஆகினாலும் ப்ராப்ளம் இல்லை. Okay, now we will discuss this lesson. Okay, so examples taken from the nature and inventions and construction. So in our last class we learned about the examples taken from the nature and what they have made from those examples. For an example, from the birds they have they have built the aeroplane
taking birds as an example. Aeroplane build பண்ணிக்கிறாங்க, birds வந்து example எடுத்து. In the same way, they have built the Eiffel Tower by the example of what? Human bone tissues. And then they have created this ultrasound machines using the examples of the bat. Okay, then and they have mentioned some of the other buildings and these lotus leaf, some towers, all these things have been taken from the nature. So we'll see. First one, birds streamlined body shape has been an example of aeroplane. So they have made aeroplane using the bird's streamlined body shape. Likewise, we can see, I'll underline and show you the answers. You have to mark it now, okay? First one, can you tell the first answer? One is this, okay? Streamlined body shape into aeroplane, okay? Then can you tell me the answers, girls? என்ன எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டீங்க? இங்கிலீஷ்ல பேசலதா? Talk. Madam, can I tell? Yeah, tell. Structure of the human bone tissues, Eiffel Tower. Eiffel Tower, okay. Human bone tissues. Eiffel Tower. Eiffel Tower. Eiffel Tower. Okay. Then Leaves of the tropical water lily has his model, Crystal Palace. Crystal Palace of London is into what? Leaves of the tropical water lily. Okay, then you have more. See, house paints, roof tiles and window glasses use the lotus effect. Okay, this is a concept based on the surface of a lotus leaf. So they have taken lotus leaf, the design of the lotus leaf, and they have made house paints, that means decorations, okay, designs, then roof tiles in the ceilings the designs, okay, and window glasses, இதெல்லாம் lotus leaf design க்கு எடுத்துக்கிறாங்க. Then tell me, those are for architectures, and then you can go for medical one, okay, that ultrasound based on bats, okay, then flippers based on what? Feet of frogs, webbed feet of frogs. Then again, is that all? அவ்வளவா? பேசணும் girls.
Okay. First one, birds, aeroplanes, then Eiffel Tower into human tissue bones, and then Crystal Palace into leaf of tropical water lily, then house paints, roof tiles, window glasses into lotus leaf effect, and then ultrasound machine into the bat, and then the flippers into webbed feet of frogs. If you have written those answers, you can correct the answers. Okay. Now we go to the next part. A nurse's song. If you have read this, now the thing is, children, every day I explain the passage to you, and I explain everything given in that passage, and then you easily answer the questions. Hereafter, I am not going to do that. Since you are at home, since you can use phones, you can check the dictionary. Even in the Google, you can check the meanings for hard words. So I'll be letting you to read the passage by yourselves, and you have to answer. After that only we'll be discussing the passages, because I used to talk every day. You just keep listening, and then it's very easy for you to answer the questions. But for the exams, there is nobody to explain the passage to you. So at that time, you will feel hard to answer the questions. So I hope that you have answered for this poem. So we'll discuss the answers now, and then we'll go to prepositions. Okay. A nurse's song. So one technique I would like to teach you here. So this one is a comprehension passage. Okay. So comprehension question. So comprehension questions can have different types of texts. This one is a poem, and here you can see a passage. Okay. Likewise, you can see notices, advertisements, dictionary pages, pictures, funeral notices. Likewise, there are a lot of different passages. அதாவது கம்ப்ரிஹென்ஷன் அந்த கிரகித்தல் பயிற்சிக்கு தான் நாங்கள் சொல்கிற கம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ்ன்னு சொல்லி. இந்த கிரகித்தல் பயிற்சிகள் எப்படி வரும்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று தருவாங்க. அது வந்து ஒரு பேசேஜ் ஆயிக்கலாம், பொயம் ஆயிக்கலாம், பிக்சர் ஒன்று ஆயிக்கலாம், சாங் ஒன்று ஆயிக்கலாம், இல்லாட்டி டிக்ஷனரி பேஜ் ஒன்று ஆயிக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று, எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கம்ப்ரிஹென்ஷன் டெக்ஸ்ட் கேன் பி டிஃபரண்ட். So it can differ from one to the other. So here you have a poem, you had a passage also, and the comprehension question also can have different forms. The passage வந்து நான் சொன்ன மாதிரி poem, passage, essay, song அந்த மாதிரி இருக்கிற மாதிரி questionம் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான question types வரும். ஒன்று வந்து வரலாம் நார்மலா இதுல கேட்டிக்கிற மாதிரி கேள்வி பதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வரலாம். இல்லைன்னு சொன்னா சரிப்பில கூடுறதுக்கு வரலாம். இல்லைன்னா இப்ப இதுல நீங்க டேபிள் ஒன்று ஃபில் பண்ணீங்க, இந்த மாதிரி டேபிள் ஃபில் பண்றதுக்கு வரலாம். இல்லைண்டா மேட்சிங் கொஸ்டின், இல்லைண்டா கொஸ்டினோட பார்த்து படம் வரைய சொல்லி ஏதோ உண்டு. உங்களுக்கு ஏதோ ஒரு குட்டி சென்டென்ஸ் ஒன்றாவது தந்து அதுல இருந்து அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து கம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு வரும். சரியா? இப்போ சில நேரங்களில் வந்து உங்களுக்கு ஒரு பேசேஜ் ஒன்று தருவாங்க, தந்துட்டு அந்த பேசேஜை பார்த்து அது மாதிரி இன்னொரு கட்டுரை எழுதுங்கன்னு சொல்லி வரும். உதாரணத்துக்கு உங்களை பற்றி உங்களோட ஃப்ரெண்டை பற்றி ஒரு பேசேஜ் தந்துட்டு அதை வாசித்து அதே மாதிரி உங்களை பற்றி ஒரு பேசேஜ் எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா ரைட்டிங் தான் நீங்கள் செய்வீங்க. ஆனால் நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டி என்னது, தந்திக்கிற பேசேஜ் ஒன்றை பார்த்து அதுக்கு அது மாதிரி ஒன்று உருவாக்குறது. அப்போ அந்த இடத்துல வந்து அது ஒரு கம்ப்ரிஹென்ஷன் டைப் கொஷினா, ரீடிங் டைப் கொஷினா மாறிடும். ஓகே. ஸோ எப்பயுமே நீங்கள் நல்லா கேர்ஃபுல், யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் when you get this type of questions. So for your exams you will have at least 2 comprehension questions. உங்களோட எக்ஸாமில் நார்மலாக 6, 7, 8, 9ல் வந்து நாங்கள் நார்மலாக சிம்பிள் பேப்பர் தானே செய்கிறோம், 2 hours பேப்பர். ஆனால் ஓ லெவலுக்கு போகிற நேரம் பார்ட் 1 பார்ட் 2 2 பகுதி இருக்குது பேப்பரில்.
அதில் பார்ட் 1ல 2 கம்ப்ரிஹென்ஷன் வரும், பார்ட் 2ல 2 கம்ப்ரிஹென்ஷன் வரும், 4 கம்ப்ரிஹென்ஷன் டோட்டலாக வரும். அதில் பார்ட் 2ல வர கம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு அந்த அந்த கம்ப்ரிஹென்ஷன் கொஷனுக்கு 15 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்கு நல்ல அழகாக பதில் சொல்லிக்கொள்ள எழுதிக்கொள்ள ஏழும்னு சொன்னால் உங்களுக்கு 15 மார்க்ஸ் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய வேணும்? You have to practice. Yes, Aisha, do you have any doubts? Hands up பண்ணுங்க. ஏதாவது doubts இருக்குதாம்மா? Do you have any doubts? No. Okay. I hope all of you can hear me well. Okay. நான் சொல்றது விளங்குது கேக்குதுன்னு நினைக்கிறேன். Okay. So one technique to do these activities is, before you read the passage or before you read the poem or before you read the text, you have to read the questions. Okay. So we'll do that first. Here you have the questions. Answer the following questions. First one is underline the correct answer. So here you have different types of questions. First one is underlining. Second, from the second one you have to write the answers. Then fifth one you have to find out the rhyming words. So different types of questions are there. So we'll see how to find out the answers from these questions. First one, underline the correct answer. Here they have given 3 answers. Okay. The main character of the poem is pleased by seeing the little birds, seeing the running sheep, hearing the voices of children. So I'll explain this part in Tamil. ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பேசேஜ் ஒன்று வார நேரம் முதலாவது பேசேஜை ரீட் பண்ண முந்தி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஷின்ஸை ரீட் பண்ண வேணும். ஏன்னு சொன்னால் இந்த கொஷின்ஸை ரீட் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து சில கீவேர்ட்ஸ் கிடைக்கும். கீவேர்ட்ஸ்ன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கிரேட் 6ல் இது நான் சொல்லி தந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். கீவேர்ட்ஸ்ன்னு சொன்னால் இந்த பொயமோ இல்லை பேசேஜ்லேயோ தந்திக்கிற விஷயத்தை பற்றின சில என்ன சொல்றதுக்கு பாயிண்ட்ஸ். ஓகே. கீன்னு சொன்னா என்ன, ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு தான் நம்ம கீ யூஸ் பண்றோம். அது மாதிரி இந்த பொயம்ல இருக்கிற சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கீவேர்ட்ஸை வச்சு இந்த பொயம்ல எதை பத்தி சொல்லி இருப்பாங்க, இல்லைன்னு சொன்னா இந்த பொயம்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, கேள்வியில எதை பத்தி கேட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ நான் இன்னும் பொயமை ரீட் பண்ணல, இதை வச்சு நான் பார்க்க போறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர நேரம் நீங்க பாருங்க, கீவேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறது மூலமா எங்களுக்கு பொயமை ரீட் பண்ண முந்தைய நிறைய ஆன்சர்ஸ் எங்களுக்கு கெஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. அதைத்தான் இப்போ நாங்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ தே ஹாவ் ஆஸ்க் யூ டு அண்டர்லைன். ஓகே. அண்டர்லைன் பண்றேன்னு சொல்ற நேரம் நீங்க கட்டாயமா இந்த அண்டர்லைன்ன்ற வேர்டை மறக்காம ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். அண்டர்லைன் பண்ற இடத்துல நீங்க ஆன்சர் எழுதியோ இல்லாட்டி வட்டம் போட்டோ ஏதோ ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வராது. அண்டர்லைன் தான் பண்ண வேணும். அண்டர்லைன் கீழ் கோடிட வேணும். ஓகே. நிறைய பேர் இந்த கேள்வியை வந்து பொதுவாக உங்களுக்கு பேப்பர்ல அண்டர்லைன்ன்ற கேள்வி வர நேரம் அதை வந்து அண்டர்லைன் பண்ண மாட்டாங்க, பிளாங்க் தந்து வந்து அங்கே ஆன்சர் எழுதுவாங்க. இந்த மாதிரி வேலைகள் ஓ லெவல் புள்ளையிலும் செய்யறது. அதனால உங்களுக்கு நிறைய இடங்கள்ல மார்க்ஸ் கட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்க சரியா விளங்கி கொள்ள வேணும். ஸோ அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர். த மெயின் கேரக்டர் ஆஃப் த போயம் இஸ் ப்ளீஸ்ட் பை. இந்த ப்ளீஸ்டுன்ற வேர்டை பார்த்துக்கோங்க. இந்த வேர்ட் வச்சு தான் நாங்க கண்டுபிடிக்க போறோம். ப்ளீஸ்ன்னு சொன்னா ஏதோ ஒரு இதுல மூலமா அவங்க அதாவது இந்த சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்ற அர்த்தம் தான் வரப்போகுது. அது வந்து சீயிங் த லிட்டில் பேர்ட்ஸ், சின்ன குருவிகளை பார்த்தா, இல்லாட்டி ஓடுற ஷீப் ஆடுகளை பார்த்தா, இல்லாட்டி வாய்ஸஸ் ஆஃப் சில்ட்ரன். இந்த மூணுல எது ஆன்சர்ன்னு நாங்க கண்டுபிடிக்க வேணும். லிட்டில் பேர்ட்ஸா, இல்லண்டா ரன்னிங் ஷீப்பா, இல்லண்டா வாய்ஸஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆண்டு. அப்ப எங்களுக்கு இது மூணுல எது இந்த ப்ளீஸ்டுன்ற வேர்டுக்கு பொருத்தமா வருது, மேட்சிங்கா வருதுன்னு தான் நாங்க பார்க்க
போறோம். அப்ப எங்களோட முதலாவது keyword வந்து pleased by. Okay, our first keyword is pleased by. Okay, I'll erase the other parts of this, then only it will be clear. Okay, so next one is what is the name of the poet? So here our keyword is name of the poet. We are going to find out the name of the poet. Okay, next part is how many stanzas are there in the poem? So we are going to give the number of ஸ்டான்ஸான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், போயம்கள்ல பேசேஜஸ்ல வந்து பேராகிராஃப்னு நாங்க சொல்லுவோம். பந்திகளுக்கு நாங்க பேராகிராஃப்னு சொல்லுவோம். போயம்கள்ல வர பந்திகளுக்கு நாங்க ஸ்டான்ஸாஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, so you have to count the number of stanzas. How many stanzas? Write the 2 lines that say that the children don't like to stop playing. இங்க வந்து அவங்க முக்கியமா கேட்டிக்கிறாங்க லைன்ஸ், 2 lines கேட்டிக்கிறாங்க. அப்ப நீங்க கட்டாயமா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும், there are 2 lines. ஏதோ இந்த போயம்ல ஏதோ ஒரு இடத்துல 2 lines ஈக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க தானே, write the 2 lines ன்னு சொல்லி. So you have to remember that there are 2 lines in this poem that say that the children don't like to stop playing. புள்ளைகளுக்கு விளையாடுறத நிப்பாட்ட விருப்பம் இல்லை அப்படின்றத குறிக்கிற மாதிரியான 2 lines இருக்குதாம். அப்போ உங்களோட keyword வந்து இந்த இடத்துல இந்த 2 lines தான். இந்த 2 lines தான் நீங்க என்ன செய்ய வேணும், கண்டுபிடிக்க வேணும். அந்த 2 lines எதை குறிக்குது? Children don't like to stop playing. இந்த விஷயத்தை குறிக்கிற 2 lines இருக்குதாம். Okay, then write the rhyming words for the following. So you have hill, sleep, arise, rest, play, sky. அப்ப இல்லன்னு முடிகிற சத்தம் வர வேணும். eep, ice, est, a, I அப்படின்ற சவுண்ட் வர வேர்ட்ஸ். இப்ப ரைமிங் வேர்ட்னு உங்களுக்கு தெரியும். ரைமிங் வேர்ட் நீங்க படிச்சிக்கிறீங்க, ரைமிங் வேர்ட் நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். எங்களோட கீவேர்டு இந்த இடத்துல ரைமிங் வேர்ட்ஸ் தான். ரைமிங் வேர்ட்ஸ் எப்பயுமே நாங்க போயம்ல லாஸ்ட்டுக்கு தான் கண்டுபிடிக்க வேணும். சரியா? இப்போ உங்களோட புக்ல போயம் எடுத்துக்கோங்க. we'll see how to find out the answers. Okay, so you know when it comes to rhyming words, always it should be at the end of the line. இந்த cornersல தான் இந்த ரைமிங் வேர்ட்ஸ் வர வேணும். இந்த மாதிரி கார்னர்ஸ்ல தான் வர வேணும். அப்ப ரைமிங் வேர்ட்ஸ் நாங்க ஒரு நாளும் போயிட்டு வேர்ட்ஸ்ல சென்டென்ஸ்ல முன்னுக்கு எல்லாம் போயிட்டு தேடிக்கொண்டிருக்க மாட்டோம். ஓகே, ஸோ கீவேர்ட்ஸ் பாருங்க, நான் மார்க் பண்ணிக்கிறேன் கீவேர்ட்ஸை. ஓகே, இப்ப நல்லா பார்த்துக்கோங்க, இதுகள் தான் இப்ப நான் மார்க் பண்ணிக்கிறது தான் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணித்தான் நாங்க என்ன செய்ய போறோம், ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க போறோம். Okay, I'm going to erase it. Now we'll go to the poem. A nurse's song. When the voices of children are heard on the green and laughing is heard on the hill, my heart is at rest within my breast and everything else is still. First stanza பாருங்க, 4 lines இருக்குது, ஒரு ஸ்பேஸ், திருப்பி 4 lines, then there is a space, again there are 4 lines, space, 4 lines. So these 4 lines is like a paragraph. So we don't call it a paragraph, we call it a stanza. What is it? Stanza. இருக்கிறீங்களா girls? நான் மட்டும் தனியா பேசிக்கிறேன் இல்லாட்டி. Okay, so stanzas நாங்க பிரிக்கிற நேரம் we say first stanza. இது வந்து first stanza. Okay, அப்ப அடுத்ததுக்கு என்ன சொல்றோம், இதுக்கு என்ன சொல்றோம், ரெண்டாவது ஈரத்துக்கு we call it the second stanza. Okay,
இது நல்லா poem ஒன்று எப்பயுமே poem ஒன்று describe பண்ற நேரம் நீங்க இந்த stanzaன்றத சொல்றதுக்கு தெரிஞ்சிக்க வேணும். Then we have the third stanza. Then we have the fourth stanza. இப்ப stanza பிரிச்சிட்டோம் நாங்க poemல. We know what is a stanza. Okay. So this is our first stanza, this is our second stanza, and this is our third stanza, and this is our fourth stanza. There are 4 stanzas. That's the first thing. Poem ஒன்று நாங்க பார்க்குற நேரம் இந்த விஷயங்கள் நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். Next thing, what is this? Anybody? Title of the poem. A nurse's song. பாருங்க உங்களுக்கு வந்து டைட்டில் ஒன்று தந்திக்கிறாங்க போயம்க்கு. சரியா? இதெல்லாம் நான் ஏன் சொல்லித்தரேன்னு சொன்னா உங்ககிட்ட வந்து இதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாம்ல வர நேரம். இந்த போயம்ல டைட்டில் என்ன, வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த போயம் கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னா ரைட்டர் சில போயம்களை வந்து டைட்டில் தந்திக்க மாட்டாங்க, ஜஸ்ட் போயமை மட்டும் தந்திப்பாங்க. ரைட்டர் டைட்டில் டு த போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நார்மலா போயமுக்கு வந்து நாங்கள் டைட்டில்ன்ற வேர்ட் தான் யூஸ் பண்றோம். பேசேஜஸுக்கு வந்து டாபிக், ஹெட்டிங் அப்படின்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டைட்டில்ன்ற வேர்ட் தான் கட்டாயம் போயமுக்கு வர வேணும். நெக்ஸ்ட் யூ ஹேவ் the writer. You can say the poet. Okay, இல்லன்னு சொன்னா author, இல்லன்னு சொன்னா writer. இந்த 3 வேர்ட்ஸ் மூலமாவும் இந்த ஒரு ஆளைத்தான் குறிப்பாங்க. யார? ரைட்டரை குறிப்பாங்க. ஓகே, so writer, author or the poet. Okay, அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கொள்ள வேணும். என்னதுன்னு சொன்னா I'll use this pink purple color. First stanza. நாங்க stanzas பிரிச்சிட்டோம். We know how to divide the stanzas. In some poems there are 4 lines, in some poems there are 5, in some you have 6, and in some poems you have 8 lines. Some poems are there which have 16 lines also. Normally 2 line, 4 line, 6 line, 8 line, 16 line. இந்த மாதிரி தான் poems வந்து அவங்க எழுதுவாங்க. நார்மலா poemகள் நீங்க பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் விளங்கும். இப்போ நாங்க poemல stanzas பிரிச்சிட்டோம். அடுத்தது வந்து இந்த தனித்தனி, இப்ப இது பந்தி தானே, பந்தில வந்து இந்த தனித்தனி இருக்கிறதுக்கு நாங்க சொல்றது என்னது? லைன்ஸ்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, என்னது? லைன். இது ஒரு லைன். அப்ப நாங்க இது எப்படி சொல்றோம்னு சொன்னா லைன் 1, இல்லன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லைன். நாங்க நார்மலா லைன் 1ன்ற வேர்ட் தான் யூஸ் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் லைன். சோ ஃபர்ஸ்ட் லைன் இல்ல லைன் 1 ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு லைன் 2 ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. அது மாதிரி லைன் 3 of first stanza. Line 4. Line 4 of first stanza. இந்த மாதிரி தான் நாங்க இதை வந்து குறிப்பிட வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால நாங்க லைன் 1 2 3 4 போட்டாச்சு. இப்போ நாங்க போக வேணும் செகண்ட் ஸ்டான்ஸாக்கு. இது எத்தனாவது லைன்? லைன் 5ஆ இல்லாட்டி என்னது? ஒருத்தருக்கும் தெரியாதா இல்லாட்டி தெரிஞ்சும் பேசாம இருக்கீங்களா? லைன் 1 ஆஃப் செகண்ட் ஸ்டான்ஸா. நாங்க ரெண்டாவது ஸ்டான்ஸாக்கு போனதுக்கு போறோம். ஒரு நாளும் 5th லைன் சொல்றது இல்லை. ஒரே பந்தில இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த லைனை சொல்லி கொண்டு போவேணும்.
அடுத்த பந்தி உடைஞ்சு புதிய பந்தி வார நேரம் திருப்பி அது வந்து லைன் 1 தான் மாற வேணும். லைன் 1 ஆஃப் செகண்ட் ஸ்டான்ஸா. அப்ப இது என்னது? லைன் 2 ஆஃப் செகண்ட் ஸ்டான்ஸா, லைன் 3 ஆஃப் செகண்ட் ஸ்டான்ஸா, லைன் 4 ஆஃப் செகண்ட் ஸ்டான்ஸா, லைன் 1 ஆஃப் தேர்ட் ஸ்டான்ஸா, லைன் 2 ஆஃப் தேர்ட் ஸ்டான்ஸா, அப்படி போக வேணும். இதுதான் பொயமோட பகுதிகள். சரியா? இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா இதை வச்சு தான் இப்ப பாருங்க, உங்களோட கேள்விக்கு போனீங்கன்னு சொன்னா இது அப்படியே நான் எழுதுனது அப்படியே காட்டுது. இதுல கேள்விக்கு போனீங்கன்னா பாருங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் த poet கேட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து how many stanzas are in this poem, write 2 lines that say. பாருங்க, நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் இங்க அவங்க காட்டிக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னு சொன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வேண்டா எழுதிக்கோங்க, பென்சிலாலேயோ ஏதோ ஒன்றாலும் எழுதிக்கோங்க. நான் இதை delete பண்றேன். Okay, now let's see. So you have to understand the poem. When you learn to answer the poems, you have to have a dictionary with you to find out the hard words. Okay, இந்த வீடியோ வந்து ஆஃப் ஆகிச்சுன்னு சொன்னா திருப்பி லிங்கை கிளிக் பண்ணி வர வேணுமா? இதை 3 மினிட்ஸ்ல மாதிரி க்ளோஸ் ஆகும். திருப்பி லிங்கை கிளிக் பண்ணி வாங்க. 1:30 ஆகாட்டி உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். When the voices of children are heard on the green. இந்த green ன்னு சொல்றது வந்து சம்டைம்ஸ் கிரவுண்ட் ஆயிக்கலாம், இல்லைன்னு சொன்னா கிராசஸ் ஆயிக்கலாம், இல்லைன்னு சொன்னா பாக்கொண்டு ஆயிக்கலாம், இல்லைன்னா நார்மலி என்வாயன்மெண்ட்னு சொல்லலாம். கிரீன் பச்சை ஆயிக்கிற ஒரு இடத்த குறிக்கிறதா ஆயிக்கலாம். When the voices of children are heard on the green and laughing is heard on the hill. பேசுற சத்தம் வந்து வெளியே ஒரு இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற நேரமும் சிரிக்கிற சத்தம் வந்து மலைகள்ல எதிரொலிச்சு கொண்டு இருக்கிறாங்க. லாஃபிங் இஸ் ஹர்ட் ஆன் த ஹில்னா மலையில போயிட்டு அவங்க சிரிக்கிற சத்தம் எதிரொலிச்சு கேக்குதான். ஓகே, மை ஹார்ட் இஸ் அட் ரெஸ்ட் வித்இன் மை பிரெஸ்ட். என் ஹார்ட் வந்து வித்இன் மை பிரெஸ்ட்னா நெஞ்சு கூட்டுள்ளுக்கு ரெஸ்ட்ல இருக்குதான். அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் ஸ்டில். எப்படி உலகம், அதாவது எல்லா விஷயமும் அமைதியா சத்தம் இல்லாம, இந்த இடத்துல ஸ்டில் சொன்னா அசையாம, மரங்கள் கூட அசையாமைக்கிறதுக்கு தான் நாங்க சொல்றோம் ஸ்டில் என்று சொல்லி. ஸ்டாண்ட் ஸ்டில்னு நாங்க சொல்லுவோம். ஸ்டில்ன்ற இந்த இடத்துல ஸ்டில்ன்ற வேர்ட் அர்த்தம் வந்து அசைவில்லாம இருக்கிற நேரம், எல்லா விஷயமும் அசைவில்லாம இருக்கிற நேரம். என் ஹார்ட் கூட நெஞ்சுள்ளுக்கு சத்தம் இல்லாம அமைதியா ரெஸ்டா இருக்கிற நேரம் இந்த சத்தங்கள் கேக்குதாம். புள்ளைகள் கத்துற சத்தம், அவங்க சிரிக்கிற சத்தம் எல்லாம் எதிரொலிச்சு கேக்குதாம். Then come home, my children, the sun is gone down, and the dews of night arise. Come, come, leave off play, and let us away till the morning appears in the skies. இவங்க இப்ப சொல்ற விஷயம் ஒன்று தான் நீங்க காட்டுறாங்க. அதனால தான் நீங்க இன்வெர்டட் கமாஸ் வந்திக்குது, சிங்கிள் இன்வெர்டட் கமாஸ் வந்திக்குது. ஏன்னு சொன்னா இவங்க பேசுற விஷயத்தை தான் நீங்க போயமா தந்திக்கிறாங்க. Then come home, my children, the sun is gone down. இப்ப சூரியன் மறையிற டைம் ஆவிருச்சு, பிள்ளைகள் வீட்டுக்கு வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க யாரோ. And the dews of night arise. இரவு நைட் வர நேரம் பனி விழும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பனி வந்து விழ ஸ்டார்ட் ஆகிருச்சு. அதே மாதிரி நைட் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகுது, இருட்டாக ஸ்டார்ட் ஆகுது. கம் கம் லீவ் ஆஃப் பிளே. விளையாடினது போதும், லீவ் ஆஃப் பிளே, விளையாடினது போதும், வாங்க கூப்பிடுறாங்க. அண்ட் லெட் அஸ் அவே till the morning appears in the skies. நாளைக்கு மார்னிங் ஆகும் வரைக்கும் பேசாம வீட்டுக்கு வந்து இருங்க சொல்லி சொல்றாங்க. No, no, let us play, for it is yet day. இப்போ உமாவோ யாரோ கூப்பிடுறாங்க. ஓகே, கூப்பிடுற நேரம் பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? நோ நோ, எங்களுக்கு வரையல, எங்களுக்கு இன்னும் விளையாடத்தாங்க, இன்னும் ராவாகல, இன்னும் ஈவினிங் வெளிச்சமா தானே ஈக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. And we cannot go to sleep. எங்களுக்கு இப்பதே தூங்குறதுக்கு போக இயலாது. Besides, அது தவிர, இந்த இடத்துல besides சொன்னா அது தவிர, in the sky the little birds fly. Excuse me, madam. Yes.
Excuse me, madam. மேடம் மியூட் பண்ணீங்களா எல்லாத்தையும்? மியூட் பண்ணணுமா? பண்ண மேடம் எங்களுக்கு விட சொல்லலாது. ஓ மேடம் மியூட் பண்ணுவானுமே விட சொல்லலாது. நான் ஏன் மியூட் பண்ணேன்னு சொன்னா, நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்க விட சொல்ற நேரம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிக்கும். உங்களுக்கு நான் வந்து பேசுறதுக்கு டைம் ஒன்று தாரேன். அப்படி உங்களுக்கு இடையில பேசணும்னு சொன்னா இந்த சட்ல போயிட்டு ஹேண்ட்ஸ் அப் சிக்னல் ஒன்றிக்கும். மேடம் அத அந்த கையை தூக்குங்க. அப்ப நான் உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் ஒன்று தருவேன். ஓகே மேடம். நான் லேப்டாப்ல இருக்கிற சுத்தி அது வந்து நாங்க டவுன்லோட் பண்ண சுத்தி வராது. எது இல்லையே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரலாம். சட்டுக்கு போனீங்கன்னா வரும் அதுல. ஓகே மேடம். நீங்க வந்து அதுல சட்டுக்கு போங்க, மோல போயிட்டு சட்டுக்கு போங்க. சட்ல வந்து ஹேண்ட்ஸ் அப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி, எனக்கு சரியா தெரியா. ஹேண்ட் ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட் இருக்குதா? ஓபன். ஓகே, ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்களே. இல்ல மேடம், சரி மேடம். உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு என்ன பதில் சொல்றதுக்கு அதான் ப்ராப்ளம். மேடம் ஆன்சர் கேட்டிங்க, அப்ப எங்களுக்கு சொல்லலாம். இப்போ கேட்ட மேடம் மெசேஜ் அனுப்பினேன். சொல்லலதா? ஏல மேடம். நான் மியூட் பண்ண உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஏல மேடம். ஏல மேடம். இப்படி சார் நான் வந்து உங்களை மியூட் பண்ற நேரம் என்ன செஞ்சேன்னு சொன்னா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிக்கொள்ளலான்ற மாதிரி போட்டு தான் மியூட் பண்ணேன். அப்படி இல்லாம நான் நார்மலா மியூட் பண்ணிடுறேன். நீங்க ஆன்சர் பண்ணக்குள்ள அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு திருப்பி மியூட் பண்ணுங்க. அப்ப சரிதானே? ஓகே மேடம். ஏன்னு சொன்னா Thank you மேடம். நிறைய இடங்கள்ல பிரச்சனை இது என்னன்னு சொன்னாம புள்ளைகள் பேசக்குள்ள மத்த ஆட்களுக்கு கேக்குது இல்லை. ஏன்னா நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேட்டதுக்கு எல்லாரும் பேசுற நேரம் உடஞ்சு கேட்கிற சந்தர்ப்பங்கள் வரும் உங்களோட இன்டர்நெட் இஷ்யூஸை வச்சு. அந்த நேரம் மத்த பிள்ளைகளுக்கு பேசுறது ஒன்றும் கேட்காது. இப்ப பாடம் ஏற்கனவே கொஞ்ச நேரம் தானே நாங்க செய்யற பாடம், அதனால அது ஒரு டைம் வேஸ்ட் மாதிரி ஆகும்னு நினைச்சுதான் நாங்க இது பண்ணோம். ப்ராப்ளம் இல்லை, நான் உங்களை மியூட் பண்ணல. இப்ப நீங்க வந்து படிப்பிச்சு கொண்டிருக்கிற டவுட் வந்துச்சுன்னு சொன்னா இடையில கேளுங்க. ஆனா ஒரு பாடத்தை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே மேடம். ஓகே, உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குதா? ஓ மேடம். ஓ மேடம். இப்ப நான் உங்களுக்கு வந்து பொயம் பத்தி சொல்லி தந்த விஷயங்கள் நினைச்சா, பொயம்ட பேசேஜஸ் பிரிக்கிற மாதிரி, பேராகிராஃப்ஸ் பாக்குற மாதிரி எல்லாம் விளங்குச்சா? ஓ மேடம். ஓகே, அது கிளியர். இப்ப இதுக்கு பிறகு உங்களுக்கு புக்ல வர பொயம் எல்லாம் உங்களுக்கு செய்ய இயலுமா இருக்க வேணும். ஓகே, now I'll explain this part. No, let us play, for it is yet day and we cannot go to sleep. எங்களுக்கு தூங்க போகலாது. Besides, in the sky the little birds fly. குருவியல் எல்லாம் இன்னும் குட்டி குட்டி குருவியல் இன்னும் வானத்துல பறந்து கொண்டு தான் இருக்குது. And the hills are all covered with sheep. என்னது ஹில்ஸ்னு சொன்னா மலைப்பாங்கான பகுதிகள்ல, மலைகள்ல தானே அந்த புல்வெளி எல்லாம் நீக்கும். அதுல வந்து ஷீப், ஆடு, செம்மறி ஆடு. பொதுவா அந்த ஆடுகளுக்கு தான், செம்மறி ஆடுகளுக்கு தான் நாங்க ஷீப்னு சொல்ற. இந்த ஆடுகள் எல்லாம் வந்து அப்படியே நிறைஞ்சிக்குதான் ஒயிட் கலர்ல. சரியா? வெல் கோ அண்ட் பிளே டில் த லைட் ஃபேட்ஸ் அவே. அப்ப உம்மாவோ இந்த உம்மான்னு தான் பேரண்ட் தான் இது சொல்றாங்க, உம்மா தான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, சரி அப்ப இந்த வெளிச்சம் போகும் வரைக்கும் போயிட்டு விளையாடிட்டு வாங்க, அண்ட் தென் கோ ஹோம் டு பெட். அதுக்கு பிறகு நீங்க வீட்டுக்கு போவேணும் தூங்குறதுக்கு. The little ones leaped and shouted and laughed and all the hills echoed. அப்ப பிள்ளைகளுக்கு அப்படி சந்தோஷம், விளையாட என்ன டைம் தந்தாங்கன்னு சொல்லி அவங்க கத்தி கொண்டு சிரிச்சு கொண்டு இருக்கிற நேரம் அவங்களோட அந்த சிரிப்பொலி வந்து எக்கோ ஆகுதாம். எக்கோன்னு சொன்னா எதிரொலிக்கிறது. இப்ப இந்த எக்கோன்ற வேர்ட், இந்த மாதிரி சில வேர்ட்ஸ், ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்குது. இவங்களோட வாக்காபுலரி புக்ல எழுதிக்கோங்க. ஓகே, now the poem is written by William Blake. இந்த poemல டவுட்ஸ் இருக்குதா? இல்ல மேடம். No madam. No. Okay. No madam. Now shall we find out the answers for the questions? Okay madam. Okay. Underline the correct answer. The main character of the poem is pleased by எது? இந்த மெயின் கேரக்டர் வந்து இந்த போயம சொல்றாள். இந்த இடத்துல வந்து யார பத்தி பேசுறாங்கன்னு இல்ல. சோ நாங்க வந்து ஒரு தேர்ட் பர்சன் தான் பார்க்க வேணும். நான் அதாவது பாருங்க,
when the voices of children are heard on the green and laughing is heard on the hill, my heart. அப்ப இந்த poet தான் இந்த கதையை சொல்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. My heart is at rest within my breast ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப and heart என்ன பத்தி சொல்லிக்கிறாங்க இந்த இடத்துல. ஓகே, அப்ப இந்த poem வந்து எழுதின ஆளே அவரோட, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் நாங்க அவங்களுக்கு சொல்றேன். நானே எழுதுறேன், என்ன பத்தி எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அதைத்தான் நான் இங்க சொல்றேன்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல செஞ்சுக்கிறாங்க. அப்ப இந்த பொயமை வந்து பொயத்தே சொல்ற மாதிரி தான். சில இடங்கள்ல வந்து பொயம் நீங்க பாத்திப்பீங்க யூவர்டு சொல்லி எங்களை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பொயம்ஸும் உங்களுக்கு வரும் பின்னால. அப்ப யூன்ற வேர்ட் யூஸ் பண்ணிருந்தேன்னு சொன்னா பொயட் வந்து எழுதின ஆள் வந்து என்ன சொல்ற, எங்களை நோக்கி சொல்ற. இப்ப நீங்க தமிழ் பாடத்திலயும் இந்த மாதிரி விஷயங்கள் பொயம்கள்ல கண்டிருப்பீங்க. கதைகள் சொல்ற நேரமும் சரி, பொயம்கள் சொல்ற நேரமும் சரி, முன்னுக்கு இருக்கிற ஆளை குறிச்சு சொன்னா அது எங்களுக்கு சொல்ற மாதிரி. அப்படி இல்லைன்னு சொன்னா தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்னு நாங்க அதுக்கு சொல்றோம். இன்னொரு விஷயம் இருக்குது, ஹீ ஷீ இட்னு சொல்லி எங்ககிட்ட முன்னுக்கு இல்லாத ஒரு ஆளை பத்தி, தூரத்துல இருக்கிற ஒரு ஆளை பத்தி கதைக்கிறது. அவன், அவள், அவர்கள், இந்த மாதிரி படர்க்கை பெயர்களை குறிச்சு சொல்றது. அப்ப எங்களுக்கு பொயமும் சரி, ஸ்டோரிஸும் சரி, பேசேஜஸும் சரி, பெர்ஸ்பெக்டிவ். சொல்லுங்க, டவுட்ஸ் இருக்குதா? இல்ல மேடம். ஓகே, இல்ல மேடம். ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ். ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்னு சொன்னா அதுல கட்டாயம் ஐன்றது வர வேணும். ஐ வர வேணும். இல்லன்னு சொன்னா மீ வர வேணும். இல்லன்னு சொன்னா வி வர வேணும். ஓகே, அடுத்தது வந்து செகண்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ். நான் இங்க எழுதுறேன், நீங்க தேவைன்னா எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ். செகண்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து யூ, மெயினாவே யூன்ற வேர்ட், யூன்னு சொல்லி வந்தாலே முன்னுக்குள்ள ஒரு ஆளை குறிப்பிட்டு காட்டுறது. தேர்ட் ஒன், தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ். சரியா? இது வந்து he, she, it, அடுத்தது they. இது எழுதிக்கோங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். நோட் பண்ணிக்கோங்க கோப்பியில ஒரு இடத்துல. தமிழ்ல தன்மை முன்னிலை படர்க்கை மாதிரியா? என்னமா? தமிழ்ல தன்மை முன்னிலை படர்க்கை. அதான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் பர்சன் தான் தன்மை, செகண்ட் பர்சன் தான் முன்னிலை, தேர்ட் பர்சன் தான் படர்க்கை. அதை தமிழ்ல தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பொயம்கள், ஸ்டோரிஸ் எது இருந்தாலும் இந்த மூணு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல வரலாம். ஃபர்ஸ்ட் பர்சன்ல வந்தேன்னு சொன்னா எழுதுறாலே தான் அந்த கதையில இருந்து பாக்குற மாதிரி சொல்லி எழுதுறது. செகண்ட் பர்சன் தான் முன்னுக்குள்ளால குறிச்சு காட்டுற மாதிரியும், தேர்ட் பர்சன் சொன்னா அந்த இடத்துல இல்லாத இன்னொரு ஆளை பத்தி கதைக்கிற மாதிரியும் அர்த்தம் வரும். ஓகே, ரினோசா எழுதிக்கோங்க. ரினோசா இருக்கிறீங்க தானே? சரி மேடம். ஓகே, விளங்குதாமா உங்களுக்கு படிச்சு தருது? ஓ மேடம். Okay, good. Now let's go to the I'll delete. Shall I erase this part? Shall I erase this? Okay. Okay, madam. Okay. Now underline the correct answer. The main character of the poem is pleased by seeing the little birds, seeing the running sheep, hearing the voices of children. What is the answer? Hearing voice of the children. Okay. Now see, seeing the little birds, seeing the running sheep. யாரு லிட்டில் பேர்ட்ஸையும் ஷீப்பையும் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த போயம்ல? Children. ஏன்னு சொன்னா அவங்க இங்க சொல்றாங்க, no, let us play, for it is yet day and we cannot go to sleep. Besides the sky, in the sky the little birds fly and the hills are all covered with sheep. இது யாரு சொல்ற செக்ஷன்? இந்த ஸ்டான்ஸா யாரு கதைக்கிறது?
children. Children are telling this. Okay, children are telling this part. So எங்களுக்கு வந்து இதுல poem சொல்ற மாதிரி எடுக்கலாமா இந்த ஏரியாவை ஏலாம். சோ எங்களுக்கு வந்து அவங்க poem சொல்றாள் எதை பத்தி கதைக்கிறாங்க, அவங்க எதை ரசிச்சு கொண்டிருக்கிறாங்க, hearing the voices of children. So you have to underline which part? The third one. You have to underline this. செஞ்சிக்கிறீங்கன்னு சொன்னா சரி போட்டுக்கோங்க, ஆன்சர் பண்ணிக்கிறேன்டா சரி போட்டுக்கோங்க ரெட் பென்னால. மேடம் இப்ப நாங்க செஞ்சு சரின்னு தெரியும்னால ரைட் போட்டுக்கொள்ளவா? அப்படின்னா இல்ல மேடம், இது நீங்க படிச்சு தந்ததுக்கு போறோம் இந்த ஒர்க்க செஞ்சோடனே ரைட் போடுற வானமா? செய்யலையா நீங்க அப்ப இந்த ஒர்க்க? இல்ல மேடம். யாருமே செய்யலையா? செஞ்சோம் மேடம். செஞ்சார்கள் திருத்திக்கோங்க. செய்யாதவர்கள் வந்து இப்பதே செய்ய வானம், சொல்லி தரக்குள்ள எழுத வானம். அப்ப வேலைல தானே, சொல்லி தரக்குள்ள செஞ்சா வேலை இல்ல. நீங்க என்ன செய்யணும்னா லேட் ஆகி போயிட்டு செய்யுங்க, செஞ்சுட்டு அதுக்கு பிறகு திருத்திக்கோங்க. செஞ்சார்கள் திருத்துங்க இப்பதே. Okay. Then what is the name of the poet? William Blake. William Blake. Okay, so you have to write the answer here. Madam, William Blake or a nurse's song? அத்தனை நான் சொல்லி தந்தேன். வில்லியம் நான் நர்சஸ் சாங் என்னன்னு சொல்லி போட்டேன், நீங்க மேல போடுற நேரம் நீங்க எழுதி கொண்டீங்களா? டைட்டில்ன்றது வந்து poemட டாபிக் சரியா? அதுவும் எழுதினாலும் ஒன்றாக இயலாது. எழுதினாலோட பேர் கட்டாயம் இந்த மாதிரி வரும். ஒன்று poem by சொல்லி வரும், இல்லாட்டி by சொல்லி வரும், போட்டு அவங்க போடுவாங்க நேம. இதுதான் பேர். அது மேல இருக்கிறது வந்து டைட்டில், தலைப்பு. தலைப்பு வந்து எழுதினாலோட பேர் திருத்துறன்னு சொன்னா பிழை போட்டுட்டு சரியான ஆன்சரை ரைட் பெனால எழுதி கொள்ள வேணும். எழுதின ஆன்சரை வெட்டிட்டு ப்ளூ பெனால எழுதுறதில்ல. Okay, madam. Okay. How many stanzas are there in this poem? 4 stanzas. 4. உங்களுக்கு just FOUR எழுதோ மேலும் இல்லாட்டி 4 stanzas எழுதோ மேலும். பொதுவா இங்கிலீஷ்ல வந்து நம்பர்ஸ், இப்ப நம்பர்ஸ் கேக்குற நேரம் நீங்க நம்பரை போடாம எழுத்துல எழுதுறது மிச்சம் நல்லமா? நம்பர்ல எழுதினா மார்க்ஸ் இல்லையா மேடம்? மார்க்ஸ் ஈக்குது, ஆனா அதை விட எழுத்துல எழுதுறது அக்செப்டபிள்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு நம்பர் வந்து பிரச்சனை இல்லை, பிழை இல்லை, நம்பர்ல போட்டா சரி போடுவாங்க. ஆனா ஸ்பெல்லிங் நம்பர்களுக்கு எழுதுற ஸ்பெல்லிங்கள் மறந்துடும் உங்களுக்கு காலப்போக்குல. ஏன்னா நாங்க எல்லாத்துக்கும் நம்பர்ஸே போடுற நேரம் இப்போ 1 2 3 4 ஓகே, அதுக்கு அங்கெல்லாம் தாண்டி போற நேரம் 11 12 போயிட்டு அப்படியே போற நேரம் எங்களுக்கு ஸ்பெல்லிங்ஸ் மறக்க சான்ஸ் இருக்குது. அதனால இங்கிலீஷ்ல வந்து நான் விரும்புற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இலக்கங்கள் சொல்ற நேரம் எழுத்து மூலமா எழுதுறது தான் நல்ல லாங்குவேஜ் தானே இது. ஓகேயா? ஓகே. Okay, madam. Write the 2 lines that say that the children don't like to stop playing. இப்ப லைன்ஸ் கேக்குறாங்க இந்த மாதிரி இடங்கள்ல. இப்போ உங்களுக்கு வந்து போயம்களோ இல்லன்னு சொன்னா பேசேஜஸோ வந்து ரைட் த லைன் என்று சொன்னாங்கண்டா நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். ஒரு லைன் வார நேரம், இப்ப லைன் என்று வார நேரம் நான் மேல கொண்டு போகல, ஆன்சர்ஸ் மேல வரும், நீங்க அதை குழப்பிக்கொள்ள வேணும் சரியா? லைன் என்று சொல்ற நேரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு லைன், அதாவது பிகினிங் எண்டிங் வந்து எங்க வேண்டாலும் வைக்கலாம். இப்ப இந்த போயம் எடுத்துக்கோங்களே, உதாரணத்துக்கு நான் ஒரு போயம் ரெண்டாவது கொஞ்சம் ஓகே ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்களே, ஏதோ ஒரு பேசேஜ் எடுத்துக்கோண்டீங்கன்னு சொன்னா இந்த பேசேஜ் பாருங்க கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஸ்டார்ட் ஆகி இது ஃபுல்லா வந்து கமான்னு சொன்னா முடியறன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? ஃபுல் ஸ்டாப்ல தான் முடிய வேணும். அப்ப இங்கே கமால முடியுது, இங்கேயும் கமா தான் நிக்குது, இங்கேயும் கமா தான் நிக்குது, இங்கே தான் ஃபுல் ஸ்டாப் வருது. அப்ப இதை நாங்க எங்களுக்கு லைன்ஸ் படி பிரிக்காம எழுதினா சேர்த்து ஒரு லைன்ல எழுதக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? ஆனா
அவங்க வந்து இதை 4ஆ உடைச்சு எழுதிக்கிறாங்க. சரியா, இதை 4ஆ உடைச்சு எழுதிக்கிறாங்க. இப்ப லைன் கேட்கிற நேரம் நாங்க இது ஃபுல்லா எழுதுறதா இல்லாட்டி இதை ஒன்று எழுதுறதா? ஒன்று எழுதுறது. ஒன்று. இவங்க எழுதிக்கிறாங்க, இவங்க வந்து லைன்ஸை உடைச்சு தான் தந்திக்கிறாங்க. அது எங்களுக்கு வந்து இது ஸ்டார்டிங் வந்து கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆகுதா ஃபுல் ஸ்டாப்ல முடியுதா அதெல்லாம் எங்களுக்கு அதால இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வேணும் 1 லைன் 2 லைன் 2 லைன். சரியா? ஆனா சில இடங்கள்ல வந்து இப்ப பேசேஜஸ்ல கேட்கிற நேரம் இப்ப போயம்ல வந்து சென்டென்சஸ் கேட்க மாட்டாங்க, லைன்ஸ்லே தான் கேட்பாங்க. சரியா? பேசேஜஸ்ல கேட்கிற நேரம் ரைட் லைன்ஸ் சொன்னா அந்த லைனை மட்டும்தான் நீங்க எழுத வேணும். சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்து 2-3 லைனுக்கு வந்தீங்க பேசேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க 2-3 லைன்ல. அது உங்களுக்கு நான் அந்த பேசேஜஸ் வரக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அந்த நேரங்கள்ல வந்து ரைட் த சென்டென்ஸ் சொல்லி கேட்டிப்பாங்க. ரைட் த சென்டென்ஸ் கேட்டா சில நேரங்கள்ல சென்டென்ஸ் வந்து ஒரு லைன்ல வைக்கலாம், இல்லாட்டி 2 லைன்ல வைக்கலாம், இல்லாட்டி 3 லைன்ல கூட வைக்கலாம். சென்டென்ஸ் கேட்டா அந்த ஃபுல் சென்டென்ஸையும் எழுத வேணும். லைன் கேட்டா ஒரு லைனை மட்டும் எழுத வேணும். விளங்கிச்சா? ஓகே. இப்போ இவங்க வந்து கேட்டிக்கிறாங்க write the 2 lines, இன்னும் 2 லைன் கேட்டிக்கிறாங்க. that say that the children don't like to stop playing. எது வர வேணும்? No, let us play. No, let us play for it's yet day and we can't go to sleep. We can't go sleep. They have asked for 2 lines, so you have to write 1 line 2 line. No, let us play for it is yet day and we cannot go to sleep. You have to write these 2 lines. Madam, no இருந்து எழுதணுமா மேடம்? ஓ, no இருந்து இதுல ஈக்கிற மாதிரியே 2 லைன் ஆக்கி எழுத வேணும். இது ஒரு லைன்ல இது ஒரு லைன்ல காப்பில எழுத வேணும். போடணுமா? ரெண்டாவது எழுதக்கொள்ள அந்த ரெண்டாவது எழுதக்கொள்ள and போடணுமா? இதுல எப்படி ஈக்குதோ அப்படியே எழுத வேணும். நீங்க எந்த மாற்றமும் செய்யலாம். ஒன்று எழுதணுமா மேடம்? இதுல ஈக்கிற மாதிரியே எழுத வேணும். இதுல இருக்கிற பங்க்சுவேஷன் மார்க்ஸ் போட வேணும். ஏன்னா இதுல இருக்கிற லைன்ஸ் தான் அவங்க கேட்டிக்கிறாங்க. ரைட் த 2 லைன்ஸ் கேட்டிக்கிறாங்க. அப்படி கேட்கிற நேரம் நீங்க இதுல இருக்கிற லைனே தான் சொல்ல போறீங்க. அப்ப இதுல இருக்கிற பங்க்சுவேஷன் மார்க்ஸ், இதுல இருக்கிற கேபிட்டல் சிம்பிள், இதுல இருக்கிற எல்லா விஷயமும் அதே மாதிரி காப்பி பண்ண வேணும். எந்த மாற்றமும் செய்யலாம். விளங்கிச்சா? ஓ மேடம். ஓகே. லைனை விட கூடவா எழுதுவோம் இல்லை? எங்களுக்கு இந்த மற்ற 2 லைனும் தேவையா? தேவையில்லை. எங்களுக்கு 2 லைன் தான் அவங்க கேட்டிக்கிறாங்க. அதனால இந்த 2 லைனை மட்டும் தான் நாங்க சொல்ல வேணும். ஓகே. நெக்ஸ்ட், இப்ப நான் அந்த செக்ஷன் இன்னைக்கு போடலான்னு பாப்போம். காப்பி பண்ணி வெயிட்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுமான்னு பார்ப்போம். ஓகே, இப்படி வர வேணுமா? உங்களோட ஆன்சர் வந்து இந்த மாதிரி வர வேணும். ஓகேயா? ஓகே. Now write rhyming words for the following. Write rhyming words for the following. Hill. Hillக்கு rhyming word கண்டுபிடிங்க. Hill. Still. அடுத்தது வந்து கேட்டிக்கிறாங்க sleep. Sheep. Arise. Sky. Arise. Sky. Eyes னு வந்தீங்க பாருங்க. Arise. Skies. Eyes னு வந்தீங்க. அடுத்து rest. Breast. Madam, play. இதோட क्वेश्चंसல அந்த play கேள்விகள் பாருங்க. அதுக்கு பாருங்க. play என்னது? டே வரும். ஓகே. வேற எங்க நிக்குது play? ஓகே, இங்க நிக்குதுனா play day. ஓகே.
அடுத்து வந்து ஸ்கை, fly, Fly. ஸ்கை, ஃப்ளை. மேடம் இப்ப அப்படி கேட்டீங்கல ம். ஸ்கைக்கு பக்கத்துல விட எழுதுனா ஃப்ளைன்னு மட்டும் தானே ஓ எழுதணும். ஓ இங்க வந்து நீங்க அவங்க ஹில் இருந்து கேட்டிக்கிறாங்க, அப்ப நீங்க வந்து இங்க வந்து ஸ்டில் இருந்து எழுதினா சரி. ஸ்டில். அடுத்து வந்து ரைஸ்க்கு வந்து என்னது? Skies. sky, ஸ்கைஸ் என்று எழுத வேணும். ப்ளே, day, Day. அது வந்து ஸ்லீப், Sheep. Sheep. sheep, நெக்ஸ்ட் ரெஸ்ட், breast, Breast. breast. Next, sky, Fly. 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 விளங்கிச்சா? Oh, madam. ஓகே. இப்போ உங்களுக்கு விளங்கிச்சு எப்படி poem ஒன்று ஆன்சர் பண்றேன்னு சொல்லி இல்லையா? ஓ மேடம். நான் சொல்ற ஆக்டிவிட்டியை மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே போனீங்கன்னு சொன்னா பேஜ் நம்பர் 47க்கு போங்க. அதுல கேள்வி கேட்டு இல்லைனா ஓகே. பாட்டு ஒன்று தான் தந்திக்கிறேன். ஓகே, அந்த பாடம் வேணும். அடுத்த பாடத்துல பார்ப்போம் பொயம் ஈகிதான்னு சொல்லி. உங்களுக்கு இப்ப பொயமுக்கு மாதிரியே தான் மற்ற விஷயங்கள். இப்ப பேஜ் நம்பர் 50ல பாருங்க, ஒரு டயலாக் ஒன்று தந்திக்கிறாங்க. டயலாகும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இல்லையா? அதெல்லாம் பாட்டு. ஆ? மேடம் அடுத்த பாடத்துலாம் பாட்டு ஒன்று தைக்குது. பாட்டீக்கும் பொயமீக்கும் யாராவது பீச் கிட்ட கேக்குறீங்களா? யாரா இது சத்தம்? ஆயிஷாவா? பீச் மாதிரி சத்தம் கேக்குது எனக்கு. எனிவே நல்லா பாத்துக்கோங்க. இந்த டயலாக பாருங்க. இந்த டயலாக்ல வந்து பொயம் மாதிரியே தான். இதுல கேள்விகளை பாருங்களே. ஏபின்னு பிரிச்சுக்கிறாங்க. ஏல இருக்குது ட்ரூ ஃபால்ஸ் போடுறதுக்கு, பில இருக்குது fill in the blanks. ஓகே, அப்ப பாருங்க எங்களுக்கு வந்து அவங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தரலாம். பேசேஜஸ் வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பேசேஜஸ் வரலாம், டயலாக் வரலாம், பொயம் வரலாம், வேண்டியது வரலாம். அதே மாதிரி கேள்வி கேட்கிற நேரமும் அவங்களுக்கு வேண்டிய மாதிரி கேள்வி கேட்கலாம். ஓகே, இப்ப நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் செய்யுது. ஒவ்வொன்றையும் வாசிச்சு அதுல இருக்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண வேணும். உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டியை ஹோம் ஒர்க்கா செய்யலுமா? Yes, madam. இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ணிக்கொள்றதோட இப்ப இங்க வந்து ஒரு சாங் உண்டு. இந்த சாங் உங்களுக்கு வந்து யூடியூப்ல அடிச்சீங்கன்னு சொன்னா இந்த சாங்கோட டியூன் வரும். உங்களுக்கு அதை படிச்சு பழகலாம். அதுல கேள்வி இல்லை. அடுத்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தர இருந்த விஷயம், முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாங்க அன்னைக்கு இந்த நோட் படிச்சோம். என்னது ப்ரிபாசிஷன்ஸ் படிச்சோம். ப்ரிபாசிஷன் ஆஃப் டைம் தந்தேன். ஓகே, அதுல சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நீங்க நீக்குது. பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் விளங்குதுன்னு நினைக்கிறேன். விளங்குது மேடம். ஓகே, இத பாருங்க. ப்ரிபாசிஷன் ஆஃப் டைம்ல வந்து மெயின் 3 ப்ரிபாசிஷன்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன் அன்னைக்கு. அட், இன், ஆன். இந்த மெயின் 3 ப்ரிபாசிஷன்ஸும் இந்த அட், இன், ஆன் அப்படின்னு சொல்ற யாருக்கு இருக்கிறது? இந்த அட், இன், ஆன் சொல்ற இந்த மெயின் 3 ப்ரிபாசிஷன்ஸும் ப்ரிபாசிஷன் ஆஃப் பிளேஸாவும் எடுக்கலாம், ப்ரிபாசிஷன் ஆஃப் டைம் மாவும் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த இடத்துல வந்து நாங்க preposition we have taken is these 3 preposition as preposition of place. அப்ப place இடங்களை குறிக்கிற வேர்ட்ஸ்க்கு தான் நாங்க இந்த preposition யூஸ் பண்ணுவோம். வினோசா ஏமா கேக்குறீங்க? ஓகே, at, in, on பாருங்க. at college, at home, at reception, at school, at the bottom, at the cinema.
அட்ன்ற ஒரு அர்த்தம் வரும். இன் அ டாக்ஸி, இன் த ஸ்கை, இன் த பில்டிங். இன்னுன்னு சொன்னா ஏதோ ஒன்று உள்ளுக்கு ஏதோ ஒன்றுல ஈக்கிறன்னு அர்த்தம். அட்ன்னு சொன்னா அதுவும் தமிழ்ல எடுக்கிற நிலைமைகளுக்கு அதோட அர்த்தம் எடுக்கிறது கஷ்டம். அட் காலேஜ்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிச்சு சொல்ற. அட் காலேஜ்னா இந்த காலேஜ்ல நான் இருக்கிறேன், காலேஜ் உள்ளுக்கா பில்டிங் உள்ளுக்கா அதெல்லாம் இல்ல, இந்த காலேஜ்ல அப்படின்ற அர்த்தம். அட் ஹோம்னா வீட்டுல, அது வந்து வீட்டு உள்ளுக்காம இருக்கலாம் வெளியும் இருக்கலாம். சரியா? அட் த பஸ் ஹால்ட், பஸ் ஹால்ட்ல ஈக்கிறன்னு அர்த்தம். இன்னுன்னு சொன்ன அர்த்தம் டாக்ஸி உள்ளுக்கு, கார் உள்ளுக்கு. சரியா? இப்ப இந்த ஸ்கைன்னு சொன்னா வானத்து உள்ளுக்கு இல்ல, அந்த இடத்துல வந்து வானத்துலன்றதான் அர்த்தம். பில்டிங் உள்ளுக்கு. ஓகே, ரோல நடுவுல 2-3 பேருக்கு நடுவுல இருக்கிறேன். நியூஸ் பேப்பர் உள்ளுக்கு, நியூஸ் பேப்பர்ல. ஓகே, நியூஸ் பேப்பர் அட் த நியூஸ் பேப்பர் எங்களுக்கு சொல்லலாம். அட் த நியூஸ் பேப்பர்னு சொன்னா நியூஸ் பேப்பர் சார்ந்த இடமா இருக்க வேணும், அப்படி ஒரு இடம் உண்டு இல்லைன்னா. அடுத்து வந்து ஒன்னுன்னு சொன்னா ஒன்றுக்கு மேலன்ற அர்த்தம் தான் வரும். ஆனா சில இடங்கள்ல வந்து இப்ப ஒன் த வேன்னு சொன்னா ரோட்டுக்கு மேலாண்டு இல்ல, வந்துட்டு இருக்கிறேன் ரோட்ல, இல்லாட்டி ஒரு இடத்த நோக்கி நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படி அர்த்தம். எங்களுக்கு டிரெக்ட் மீனிங் எடுக்கல தமிழுக்கு மாத்தி. ஏன்னா தமிழ்ல வந்து இந்த எல்லா வேர்ட்ஸுக்குமான மீனிங்ஸ் இல்ல. இங்கிலீஷ்ல வந்து நாங்க இந்த ப்ரிபோசிஷன்ஸ் யூஸ் பண்ணி பழகிறது மூலமா தான் எங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள தெரிஞ்சுக்க வேணும். ஆன் அ ஹார்ஸ்ன்னு சொன்னா ஹார்ஸுக்கு மேல, ஆன் அ ஷிப்னா ஷிப்புக்கு மேல இல்லாட்டி ஷிப்ல, ஆன் அ பைசிக்கல் பைசிக்கலுக்கு மேல. இன்னும் பைசிக்கல்னு சொல்லல, பைசிக்கல் உள்ளுக்கு நாங்க உட்காந்துட்டு போறோம்ல. காருண்டா கார் உள்ளுக்கு உட்காந்துட்டு போவோம். ஒன்ன காண்டு சொல்லலாம் அப்படின்னா கார்டு கூரைக்கு மேலன்னு அர்த்தம். ஓகே, பைசிக்கல் வந்து நாங்க நார்மலா பைசிக்கலுக்கு மேல தான் இருப்போம். ஆன் த பேஜ்னா பேஜ்ல அர்த்தம். ஆன் த ரேடியோன்னு சொன்னா ரேடியோல நாங்க கேட்கிற விஷயங்கள், ரேடியோ உள்ளுக்கு இருந்து தான் ஆனா இந்த இடத்துல நாங்க ஒன்னு தான் யூஸ் பண்றோம். அப்ப நாங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளப்படாது. இன் அட் ஒன் வந்து முக்கியமான 3 ப்ரிபோசிஷன். ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க யூஸ் பண்ண வேணும். இந்த பிக்சரை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் வாட்ஸ்அப்ல. இன்னொரு பிக்சர் இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது எழுதி மேடம். விலங்கல்ல அதை எழுதணுமா? நான் உங்களுக்கு காட்டுறேன், அனுப்புவேன். உங்களுக்கு வேண்டாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி எழுதிக்கோங்க. ஓகே, இதை கொஞ்சம் பாருங்க. இந்த டாகியை பாத்துக்கோங்க, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்னு சொன்னா பாருங்க, இந்த பாக்ஸுக்கு மேல அந்த டாக் இருக்குது, பப்பி இருக்குது. சரியா? பாக்ஸுக்கு மேல ஆன். ஓகே, அடுத்தது பாருங்க. இன்னன்னு சொன்னா இங்க இன்னன்னு சொன்னா அது உள்ளுக்கு, பாக்ஸ் உள்ளுக்கு. ஓவர்ன்னு சொன்னா அதுக்கு மேல தான், ஆனா அந்த பாக்ஸ்ல படுது இல்ல, பாக்ஸ்ல அது டச் ஆகுது இல்ல. ஓகே, அண்டர்ன்னு சொன்னா கீழேன்னு அர்த்தம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த முன்னுக்கு, பிஹைண்ட் பின்னுக்கு, பிட்வீன் த ரெண்டுக்கு இடையில. அரவுண்ட்னு சொன்னா அது ஒரு மூவ்மெண்ட் உண்டு. பொதுவாக ப்ரிபோசிஷன் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து மூவ் ஆகக்கூடிய, ஏதோ ஒன்று சுத்தியோ ஏதோ ஒன்று நோக்கியோ நாங்க மூவ் பண்றதெல்லாம் ஒரு விதமான கேட்டகரிக்கு வரும். மூவ் ஆகாம ஒரு இடத்துல நிக்கிறதெல்லாம் ஒரு விதமான கேட்டகரிக்கு வரும். சரியா? இந்த இடத்துல வந்து அரவுண்ட்னு சொன்னா இந்த பாக்ஸை சுத்தி போக வேணும், நடக்க வேணும், மூவ் ஆக வேணும். அதான் அரவுண்ட் போட்டு காட்டிக்கிறாங்க. அப்ப அது வந்து ரவுண்டுன்ற அர்த்தம், சுத்தி போறது. ரவுண்ட் அபவுட் அப்படி எல்லாம் மிக்கும், அதெல்லாம் ரவுண்ட். ஓகே, அடுத்து வந்து த்ரூன்னு சொன்னாலும் மூவ் ஆகிற விஷயம் உண்டு. இந்த பெட்டி உள்ளுக்காலன்னு அர்த்தம். த்ரூ த வுட்ஸ்ன்னு சொன்னா மரங்களுக்கு உள்ளுக்கால, அதுக்காக மரங்களை பொழந்து கொண்டு போறதல்ல, காட்டுள்ளுக்கு மரங்களுக்கு இடையில போறதுக்கு தான் த்ரூன்னு நாங்க சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன்று சொன்னா சைட்லன்னு அர்த்தம். நியர்ன்னு சொன்னா பக்கத்துல, அது வலப்பக்கமாவும் இருக்கலாம் இடப்பக்கமாவும் இருக்கலாம். நியர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா. டு த லெஃப்ட்னு சொன்னா இது பக்கம், டு த ரைட்னு சொன்னா வலப்பக்கம்னு எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஃபாண்ட் சொன்னா தூரம், மிச்சம் தூரத்துல இருக்கிறன்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஃப்ரம் டூன்னு சொன்னா அதுவும் மூவ்மெண்ட்டை குறிக்கிறது. ஃப்ரம்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது. ஃப்ரம் கேண்டி டு கலாம்போ, கேண்டிலிருந்து கலாம்புக்கு. ஃப்ரம்ன்ற நேரம் நாங்க வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றன்றத சொல்ல வேணும். டூன்னு சொல்ற நேரம் எங்க போயிட்டு முடியறன்றத சொல்ல வேணும். டவுன்னு சொன்னா மேலிருந்து கீழே வாரது, அது ஒரு மூவ்மெண்ட். அப்பும் டவுனும் மூவ்மெண்ட் பொதுவா. சரியா? மேல கீழன்ற அர்த்தமும் வரும். ஆனா அநேகமான இடங்கள்ல வந்து மேல போறதும் கீழே வாரதையும் குறிக்கும்.
டவுன்டா கீழே மூவ் ஆகிறது, அப்படின்னா மேல மூவ் ஆகிறது மெயினா. ஓகே, அதே மாதிரி மேல கீழன்ற அர்த்தத்தையும் குறிக்கும். அமாங்கன்னு சொன்னா இடைப்பட்ட 2-3 விஷயங்களுக்கு இடையில இருக்கிறான்னு அர்த்தம். பாருங்க, ஒரு ரேபிட் இருக்குது, ஒரு டாக் இருக்குது, அதுக்கு இடையில அந்த பப்பி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. பிட்வீன் அல்ல, பிட்வீன் தான் ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறது. அமாங்கன்னு சொன்னா ரெண்டுக்கு நடுவுலன்னு எங்களுக்கு சொல்ல தேவையில்ல, 4-5 இதை விட எங்களுக்கு அனிமல்ஸ் இன்னும் காட்டிக்கலாம், அவங்களுக்கு காட்டி அதுகளுக்கு இடையில இவங்களுக்கு இப்ப சும்மா சொல்லுவோம், இப்ப கிளாஸ்ல 20 பேர் இருக்கிறீங்க, இந்த கிளாஸ் 20 பேர் உள்ளுக்கு அவங்களுக்குள்ளுக்கு ஒரு புள்ளை இன்னொரு புள்ளைய பத்தி நாங்க சொல்றோம்னு வச்சுக்கொள்வோமே, அந்த புள்ளையோட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ற நேரம் இடையிலன்னு அர்த்தம். அது ரெண்டுக்கு நடுவுலன்றது அல்ல, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட்வீனுக்கும் அமாங்குக்குமான டிஃபரண்ட் வந்து பிட்வீன் வந்து ரெண்டுக்கு நடுவுலன்ற அர்த்தம் வரப்போகுது, இடையிலன்றது வந்து இப்ப நீங்க 2-3க்கும் அதிகமான விஷயங்களுக்கு நடுவுலன்ற அர்த்தம். ஓகே, இந்த பிக்சரை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன், இதையும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு கொப்பியில் எழுதுவோம், மேலும் கொப்பியில் எழுதுற நேரம் உங்களுக்கு கட்டாயம் பப்பியே தான் வரைய முடியும், இல்ல பப்பிக்கு பதிலா பால் ஒன்றுனாலும் வரைஞ்சு கொள்ளலாம். விளங்கிச்சா? ஓகே, இப்ப நீங்க இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சீங்களா? இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சீங்களா? இல்ல மேடம். இத கொஞ்சம் பாருங்க. There is a magic sword. Sword ன்னு சொன்னா என்னது? அந்த வால். ஓகே, in the cave. Can you get it? நான் உங்களுக்கு வந்து preposition சொல்லி தந்தேன் தானே, இந்த புக்ல நீங்க preposition நான் உங்களுக்கும் அனுப்பிக்கிறேன் prepositions. ஓகே, அந்த prepositions யூஸ் பண்ணி நீங்க இப்ப ரூட் சொல்ல போறீங்க. ஓகே, although you can follow the instructions given, they are not in the order. Write them in the correct order. பாருங்க, இங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்திக்கிறாங்க. Jump over the fence. ஓவர்னா ஒன்றுக்கு மேலால போறது. த்ரூ பார்த்தோம், அலாங், இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தந்தாச்சு. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர்ல இல்லையா, முதலாவது என்ன செய்ய வேணும்? அரோ போட்டிக்கிறாங்க பாருங்க, என்ன செய்ய வேணும் சொல்லுங்க பாப்போம், இதுல கண்டுபிடிச்சி. Start your journey from A and walk along the road. First start your journey from A and walk along the road. அப்ப நீங்க அத ஃபர்ஸ்ட்க்கு எழுத வேணும். அதுக்கு அப்புறம் இந்த பிக்சரை பார்த்து இதுக்கு என்ன பொருத்தமோ அதை எழுத வேணும். அப்படி உங்களுக்கு இதுக்கு ஒரு ரூட் ஒன்று சொல்லி கடைசிக்கு இந்த குகைக்கு போற வழியை சொல்லலுமா? ஏலும். இதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு இந்த பிக்சர் வரைய இல்லாட்டி பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டுங்க, ப்ராப்ளம் இல்லை. இப்ப எல்லாருக்கும் வெளியே போக கஷ்டம் தானே பிரிண்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம். உங்களுக்கு டைம் இருந்தா ஸ்கெட்ச் ஒன்று மாதிரி வரைஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸி ஆயிக்கும். இதே மாதிரி வரைய தேவையில்ல, உங்களுக்கு ஏழுமான மாதிரி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு நார்மலா வரைஞ்சுக்கோங்க. காப்பியில வரைஞ்சி ஆர்டர் படி ரூட்டை சொல்ல வேணும் நீங்க. சரியா? இது உங்களுக்கு தந்திக்கிற முதலாவது ஹோம்ஒர்க். ரெண்டாவது வந்து உங்களுக்கு இப்போக்கு ப்ரிப்போசிஷன்ல அவ்வளவுதான். நான் இன்னும் 2-3 ஒர்க்கள் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். சரியா? ப்ரிப்போசிஷன்ல ஒர்க்கள் கொஞ்சம் சென்ட் பண்ணுவேன். அதுகளையும் நீங்க என்ன செய்ய வேணும்? காப்பியில பிரிண்ட் எடுத்தோ இல்லாட்டி காப்பியில எழுதியோ ஆன்சர்ஸ் எழுத வேணும். இப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பாடம் ஒரு கிழமைக்கு ஒரு நாள் தான் நீக்குது, எங்களுக்கு அது போதா டைம். சரியா? எங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு கிழமைக்கு ஒரு நாள் இருக்கிறது சரியான மாதிரி டைம் போதா. அதனால நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் ஒன்று போடுவேன். அந்த கிளாஸ் நான் உங்களுக்கு டைம் டேபிள போட்டு உங்களுக்கு நான் டைம் டேபிள சென்ட் பண்றேன். அதுக்கு பிறகு நீங்க அந்த டைமுக்கு ஜாயின் ஆகிக்கோங்க லெசனுக்கு. சரியா? அப்ப அடுத்த கிளாஸுக்கு நான் உங்களுக்கு டைம் டேபிள் தந்ததுக்கு போறோம், அந்த நாள் வாரத்துக்கு முன்னாடி நீங்க இந்த ஒர்க்கை செஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். ஓகே, அப்ப நீங்க இந்த ஒர்க்கை செய்ய வேணும். அடுத்தது நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்போசிஷன்ல 2-3 ஆக்டிவிட்டிஸ் தருவேன், அதை செய்ய வேணும். மூணாவதா நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த யூனிட் 5ல இருக்கிற இந்த டயலாக ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் எழுத வேணும். 3 வேலை தாரேன். 3 வேலையும் கட்டாயம் எல்லாரும் செய்ய வேணும். நான் இப்போ உங்களோட காப்பிகளுக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் ஒன்று செய்ய போறேன். ஸோ எல்லாரும் ஆன்சர்ஸ் எனக்கு காட்டுற மாதிரி ரெடி பண்ணிக்கொள்ள வேணும். சரியா? அப்ப இந்த லெசனை நாங்க இதோட முடிச்சு கொள்வோம். அப்ப ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. என்னம்மா? Shall I send the attendance? Yeah, you have to send me the attendance to WhatsApp.
ஓகே மேடம். Okay. Assalamualaikum. Assalamualaikum, madam. Jazakallah khairan, madam. Okay. Waalaikumsalam.